வெல்கம் டு மிலன் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் சத்துணவு துறையில் சமையல் உதவியாளர் அந்த வேகன்சிஸை நிரப்புறதுக்கான அரசாணை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது பற்றின தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணை. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். இந்த திட்டத்தில் 8997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்புதல். ஸோ அதுக்காக தான் இந்த அரசாணையானது வெளியிடப்படுகிறது. ஸோ இந்த ஆணையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். மேலே படிக்கப்பட்ட கடிதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய வேளையில் கலவை சாதத்துடன் மசாலா முட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட இந்த திட்டம் அனைத்து மாநிலங்களாலும் பின்பற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 1995ஆம் ஆண்டு முதல் இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசு 60:40 பங்களிப்பு முறையில் நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது. இத்திட்ட செயலாக்கத்திற்கென சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு ஒரு ஆண்டிற்கு 10 மாதங்களுக்கு மட்டும் 1000-இல் ஒன்றிய அரசின் பங்காக ரூபாய் 600 வீதம் ஒன்றிய அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 43,131 சத்துணவு மையங்களில் ஒரு சத்துணவு மையத்திற்கு ஒரு அமைப்பாளர், ஒரு சமையலர் மற்றும் ஒரு சமையல் உதவியாளர் என 3 பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு சத்துணவு பணியாளர்கள் கீழ்கண்டவாறு சிறப்பு காலமுறையுடன் பணியாற்றி வருகின்றனர். இந்த சத்துணவு பணியாளர்கள் என்ன ஊதியத்தின் அடிப்படையில் பணியாற்றி வருகிறாங்க அப்படின்ற அந்த தகவல் சமூக நல ஆணையர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதில் அமைப்பாளர் அந்த பதவி பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு காலமுறை ஊதியம் ரூபாய் 7,700லேருந்து 24,200. சமையலர் அவங்களுக்கான சிறப்பு காலமுறை ஊதியம் 4,100லேருந்து 12,500. சமையல் உதவியாளர் அவங்களுக்கான சிறப்பு காலமுறை ஊதியம் 3,000லேருந்து 9,000. ஸோ இந்த சத்துணவு திட்டத்தினை சீரிய முறையில் செயல்படுத்திட தற்போது காலியாக உள்ள மொத்த காலி பணியிடங்களில் அவசரம் கருதி 8,997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் மாதம் ரூபாய் 3,000 வீதம் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்திட அரசு ஆணை வழங்குமாறு சமூக நல ஆணையர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். ஸோ இந்த மொத்த வேகன்சிஸில் ஒரு கிட்டத்தட்ட 9,000 வேகன்சிஸ் உடனடியாக நிரப்பணும் அப்படின்ற அந்த கோரிக்கை சமூக நல ஆணையர் அரசாங்கத்துக்கு வச்சுருக்காரு. ஓகே, இதில் சமூக நல ஆணையரின் கருத்துரு அரசளவில் கவனத்துடன் பரிசீலனை செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தொய்வின்றி நன்முறையில் செயல்பட இத்திட்டத்தில் ஏற்பட்டுள்ள காலியாக உள்ள பணியிடங்களில் 8,997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் 3,000 என்ற தொகுப்பூதிய அடிப்படையில் நவம்பர் 24 முதல் பிப்ரவரி 25 வரையிலான 4 மாதங்களுக்கான தொகை மொத்தமாக 10,79,64,000 மட்டும் ஒப்பளித்து செய்தும் பின்வருமாறு ஆணைகள் வெளியிடலாம் என முடிவு செய்து அவ்வாறே அரசு ஆணையிடுகிறது. ஸோ இந்த திட்டத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த காலத்துக்குள்ளே அதுக்காக செலவாகக்கூடிய அந்த தொகையை தொகையை செலவு செய்கிறதுக்காக அரசாணை இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் 8,997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் மட்டும் மாதம் 3,000 வீதம் தொகுப்பூதியத்தில் நிரப்பிட அனுமதி வழங்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த தொகுப்பூதிய அடிப்படை, அதாவது ஒரு மாதத்திற்கு 3,000 ரூபா ஒரு நபருக்கு அப்படின்ற இந்த தொகுப்பூதிய அடிப்படையில் இப்போ இந்த வேகன்சிஸ் ஃபில்அப் பண்ணுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளர்கள் 12 மாதங்கள் திருப்திகரமாக பணியினை முடிக்கும் தகுதியான பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் அதாவது 3,000லேருந்து 9,000 வழங்கப்பட வேண்டும். தொகுப்பூதிய சமையல் உதவியாளர் பணி நியமனத்திற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி எனவும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஸோ இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த நபர் 12 மாதங்கள் அவங்களுடைய அந்த திருப்திகரமான சேவையை முடித்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சிறப்பு காலமுறை ஊதியம் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3,000லேருந்து 9,000 வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி குறைந்தபட்சமாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது 10ஆம் வகுப்பு தோல்வி அடைஞ்சிருந்தால் கூட இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் இந்த புதிய சமையலர் காலி பணியிடங்களை நிரப்புறது மூலமாக தமிழக அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ செலவாகுது, ஸோ அது பற்றின முக்கியமான தகவல்கள்லாம் இந்த அரசாணையில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு விண்ணப்பதாரராக நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு 8,997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்பூதிய அடிப்படையில் நிரப்புறதுக்கு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க.
ஸோ நமக்கு வந்து இது அடுத்தடுத்த கட்ட பணிகள், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறது, அந்த விண்ணப்பிக்கிறது, ஸோ இது மாதிரியான ப்ராசஸ் வந்து விரைவில் நமக்கு வந்து துவங்கி அடுத்தடுத்த கட்டமாக வந்து இந்த பணி நியமனம் விரைவில் நடைபெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சத்துணவுத்துறையில் சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்புறது பற்றி தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசாணை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்கள் பற்றின புதிய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.